ஹாய் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால டைமிங் நம்ம முன்ன பின்ன இது பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் இன்றைக்கி காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல, நம்ம ஈவினிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். மேபி நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர் படிங்க, ஒரு ஹேபிட் இல்லையா, அது நம்ம டெய்லி வந்துட்டு அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அண்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஹெட்லைன்ஸ் ஃபஸ்ட் என்ன இருந்தது அப்படின்ட்டு நான் தினமணி நாளிதழில் வேட்பாளர் செலவு வரம்பு உயர்வு, மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டுனா மக்களவை இப்போ லோக்சபாவுக்கு வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்கே வந்துட்டு ஒரு செலவு வரம்பு இருக்குது. ஒரு தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏவோ எம்பியோ எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரம்பு இருக்கும். அதே போலவே ஒரு எம்எல்ஏ எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரம்பு இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. மிக குறிப்பாக இதில் நம்ம 2 விஷயம் நோட் பண்ணிக்கணும். ஒன்று, இப்போது ஒரு 5 மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த 5 மாநிலத்துக்கும் இந்த உயர்த்தி அறிவிக்கப்பட்ட வரம்பு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது, மக்களவை தேர்தலுக்கு மேபி அடுத்த கட்ட மக்களவை தேர்தல் வரும்போது இது வந்துட்டு செல்லுபடியாகும்னு சொல்லிட்டாங்க. 2வது என்ன அப்படின்னா, அந்த தொகை எவ்வளோ வந்துட்டு உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டுனா மக்களவையில், அதாவது லோக்சபா அப்படின்னு போகும்போது ரூபாய் 70 லட்சத்தில் இருந்தது, ஆல்ரெடி 70 லட்சத்தில் இருந்ததை இப்போ 95 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி 70 lakhsல இருந்தது, இப்போ அதை வந்து 95 உயர்த்திட்டாங்க. அண்ட் சட்டப்பேரவை அதில் வந்துட்டு ரூபாய் 28 இருந்ததை ரூபாய் 40 அறிவிக்கிறாங்க. ஸோ தட் 28 இருந்தது 40 லட்சமாக உயர்த்தப்படுது. அண்ட் சிமிலர்லி இந்த பக்கம் நம்ம 70 இருந்ததை 95 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது எப்போ எதுலேருந்து பொருந்தும் அப்படின்ட்டுனா, இப்போ ஒரு 5 மாநிலத்தில் எலெக்ஷன் இருக்குது, அதுலேருந்தே பொருந்தும். அந்த 5 மாநிலம் என்னென்ன, உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், பஞ்சாப், கோவா, அப்புறம் மணிப்பூர், இந்த 5 மாநிலத்துக்கான எலெக்ஷன்லேயுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே அடுத்ததில் அந்த ஹெட்லைன்ஸ் பக்கத்தில் இன்னொரு நியூஸ் இருந்திருக்கும் இல்லையா, அது பார்த்துருப்பீங்கன்றது. அதில் என்ன அப்படின்ட்டுனா, துணைவேந்தர், அதாவது இப்போது தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் வேந்தராக, சான்சலர் அப்படின்னு குடிக்கிறாங்களா, அந்த வேந்தராக ஆளுநர் இருப்பார். துணைவேந்தர் அப்படிங்கிறவங்க அந்த கல்லூரிக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய மொத்தத்தை, இப்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டினா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு வைஸ் சான்சலர், பெரியார் யூனிவர்சிட்டினா பெரியார் யூனிவர்சிட்டிக்கு ஒரு வைஸ் சான்சலர், அந்த மாதிரி அந்தந்த இடத்துல துணைவேந்தர்கள் இருப்பாங்க. இந்த துணைவேந்தர்களை மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க. மிக குறிப்பாக அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கவர்னர் வந்துட்டு இந்த துணைவேந்தர் யார் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவார். ஸோ அதில் மாநில அரசுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மாநில அரசு சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகள் வந்துட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே துணைவேந்தரோட நியமனத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஈவன் கேரளாவில் இது இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் இருந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு, ஸோ மாநிலத்தோட கான்ட்ரிபியூஷன் இதில் ரொம்ப தேவை அண்ட் அது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு 6 நகராட்சிகளை மாநகராட்சிகளை ஆல்ரெடி தரம் உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கான அந்த சட்ட மசோதாவை இப்போ சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது இல்லைங்களா, அதனால் அந்த சட்ட மசோதாவை அதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 6 நகராட்சிகள் 6 மாநகராட்சிகளாக அறிவிக்கப்படுது. ஸோ நகராட்சிக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் அது நகராட்சின்னு சொல்லப்படும், எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் அது மாநகராட்சின்னு சொல்லப்படும். அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். மேபி அந்த நம்ம பாலிட்டி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாரும் இருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இருந்தால் அது வந்து மாநகராட்சின்னு சொல்கிறோன்ட்டு. அண்ட் புதிதாக இப்போ வந்துட்டு எத்தனை மாநகராட்சி அறிவிச்சிருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ 6ன்னு சொல்லிட்டோம், அந்த 6 மாநகராட்சி என்னென்ன அதை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். டோட்டலாக தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்குது அதை பற்றி சொல்லலாம். நம்ம சில ஊரெல்லாம் மாநகராட்சின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், அது மாநகராட்சிக்குள்ளே வராது. சில ஊரெல்லாம் நகராட்சின்னு நினச்சிட்டு இருப்போம், அது மாநகராட்சிக்குள்ளே இருக்கும். அதனால் அந்த 21 லிஸ்ட்டையும் ஒரு டைம் பார்க்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த 21 என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மிக குறிப்பாக கடைசியாக அறிவிக்கப்பட்ட அந்த 6 என்றைக்கு அறிவித்தோம் அந்த டேட், அன்றைக்கி அவசர சட்டமாக வந்திருக்கும் அந்த டேட்டு, அதற்கான சட்ட மசோதாவை இப்போ தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரியான சில ஃபேக்ட் இதை வந்துட்டு ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா அவை நேரலை அப்படிங்கும்போது சட்டப்பேரவையில், இப்போது மாநில சட்டப்பேரவை இருக்குது இல்லைங்களா, அந்த சட்டப்பேரவை இப்போ நடக்குதுன்னா அந்த கூட்டம் நடக்கும் போதே கேள்வி நேரத்திலிருந்தே அப்படியே லைவ் பண்ணுறதுக்கான ஒரு குழு அமைச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு விசாரிச்சிருந்தாங்க. அதை லைவ் பண்ணாங்க, இந்த தடவை வந்துட்டு லைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைவை வந்துட்டு அவைத்தலைவர் திரு அப்பாவு அவர்கள் வந்துட்டு தொடங்கி வைக்கிறாரு. அவை ஆரம்பிக்குது, எல்லாம் இது பண்ணும்போது முதல்ல கேள்வி கேட்ட திமுக உறுப்பினரோட பேர் வந்து கருணாநிதி அவர்கள். அதற்கு பதில் கொடுத்தவர் வந்துட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பதில் கொடுத்துருந்தாரு. ஸோ அவையோட நேரலையை தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ நேரலை பண்ணப்படும், லைவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவை வந்துட்டு நேரலை பண்ணுறாங்க, உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே லைவாக நம்ம பார்க்குற மாதிரி வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க.
அதோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான ஒரு பகுதியாக முதல்ல கேள்வி கேட்டவரோட பேர் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் பெயரை கொண்ட ஒரு திமுக உறுப்பினர் கேள்வி கேட்குறாரு. அதற்கு பதில் சொல்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பதில் சொல்கிறார். ஸோ கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல இருந்த மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது இல்லாமல் இது ஒரு ஃபன் ஃபேக்டாக கூட எடுத்துக்கலாம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்ட்டுனா, ஒரு பெரியவர் வந்துட்டு 84 வயசு ஆகுது, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். பெயர் வந்துட்டு பிரம்மதேவ் மண்டல். அவர் வந்துட்டு வெவ்வேறு ப்ரூஃப் யூஸ் பண்ணி வெவ்வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மொத்தம் 11 முறை தடுப்பூசி செலுத்தியிருக்காரு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டோஸு, செகண்டு டோஸு, தேர்டு டோஸுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் 11வது டோஸ் போட்டிருக்காரு. 11 முறை தடுப்பூசி செலுத்திக்கிட்டதுனால எனக்கு வந்து இரும்பல் இல்லை, தும்பல் இல்லை, ஒரு மாதிரி பாடி நல்லா இருக்குது, என்னை வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. 11வது முறையாகவுமே அவராக சொல்லலை, ப்ரூஃப் அவர் கொடுத்துருக்காரு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி போட்டாச்சுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்துட்டு எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணும்போது அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் இது மாதிரி 11 முறை ஊசி போட்டிருக்கேன்ட்டு. அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு ஒரு நிர்வகிக்க சொல்லி எப்படி 11 முறை ஊசி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு அதை பற்றி பார்ப்போம். 3வது டோஸ் போடலாமா வேண்டாமா, டோஸ் போட்டாலே நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் டோஸே இன்னும் போடாமல் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் 11 டோஸ் போட்டிருக்காரு. மேபி ஒரு மீம் கூட இருந்தது, லைக் டோஸ் போட மாட்டேன்னு சொல்கிற மற்றவங்க எங்கே, 11 தடவை ஊசி போட்டிருக்க நம்ம சின்ராஸ் எங்கே அப்படின்ட்டு ஒரு மீம் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த மீம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்க எங்கே நம்ம இதுவே வேண்டான்னு சொல்கிற சின்ராஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் சொல்லியிருக்கோம். அது மாதிரி தான் இருந்தது. ஒரு தடுப்பூசினாலும் இந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ஓகே, வாட்டர். அவர் பேர் வந்துட்டு பிரம்மதேவ் மண்டல், பீகாரை சேர்ந்தவர், 84 வயசு ஆகுது. இதுக்குள்ளேயே அடுத்ததில் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு அன்னை தெரசா அவங்களோட அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபண்டு, அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அதை தொடர்ந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்துட்டு வருது, அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வெளிநாட்டிலேருந்து மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான உதவி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபண்டு வருது, அதை பற்றி ஒரு டெப்த்தாக பேசியிருப்பாங்க. நமக்கு அதில் பெருசாக வந்துட்டு கேதர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக எதுவும் இருக்காது. பட் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை ஒன்ஸ் வாசித்து பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபண்டுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா வந்துட்டு ஒரு டைம் படித்து பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு படித்து பார்க்கலாம். அது இல்லாமல் நார்த் கொரியாவில் வந்துட்டு ஒலினா சவுண்டு, அதை விட 5 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஹைப்பர்சோனிக் ராக்கெட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே நம்ம லைவாக எதையும் கவர் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற நியூஸ் தான் பப்ளிஷ் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக போகக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வந்துட்டு நார்த் கொரியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுதந்திர தின விழாவில் அவர் வந்துட்டு நாட்டோட மிலிட்ரி பவரை வந்துட்டு நான் இன்னும் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதை ஒட்டி மேபி இன்னும் அடுத்து வந்துட்டு நியூக்ளியர் பவர்ஸ் அது மாதிரி ஏதாவது அதிகரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதில் இப்போ வந்துட்டு உடனடியாக அந்த 5 மடங்கு சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக போகக்கூடிய அந்த சூப்பர் சோனிக், அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான். அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டு, இதில் வந்துட்டு இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அது வந்து தென்னாப்பிரிக்கா வந்துட்டு ஜெயிச்சிருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று இருந்தது. இதுதான். ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பர் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள். தினமணி நாளிதழ் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னாவோ அல்லது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுனாவோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். குறுக்க வந்துட்டு நகராட்சி மாநகராட்சி பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், அதை பற்றின ஆன்சர் கூட நீங்கள் வந்துட்டு அதில் கமெண்ட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த நாள் வந்துட்டு ஒரு நல்ல கிரேட் டேவாக போயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. பாய்.